திருப்பூரில் பயங்கரவாத சதி திட்டம் தீட்டிய 8 தீவிரவாதிகளை தில்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலைமை எந்த அளவிற்கு சீர்குலைந்துள்ளது என்பதற்கு சான்றாக விளங்குகிறது என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பூரில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பற்றிய தகவல் கிடைத்து தில்லி காவல்துறையினர் வந்து கைது செய்யும் வரை தமிழக காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களின் பாதுகாப்பு குறித்து திமுக அரசுக்கு எந்தவித கவலையும் இல்லை என்று தமிழக மக்கள் அனைவரும் விழித்துக் கொள்ள வேண்டிய தருணம் இது என்றும் இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். இதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் திருப்பூரில் பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தில்லி போலீசார் வந்து கைது செய்தும் வரை தமிழக அரசின் பயங்கரவாத எதிர்ப்பு படை என்ன செய்து கொண்டிருந்தது என்று கேள்வி எழுப்பியதோடு 2022 கோவை கார் குண்டுவெடிப்பை சிலிண்டர் வெடிப்பு என திமுக அரசு மூடி மறைக்க முயன்றதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல் திருப்பூரில் பயங்கரவாதிகளுடன் தொடர்புடைய 8 பேர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் கொலை, கொள்ளை போன்ற குற்றங்களோடு பயங்கரவாதிகளின் நடமாட்டமும் அதிகரித்திருப்பது மக்கள் பாதுகாப்பில் இந்த அரசு தோல்வி அடைந்ததையே காட்டுகிறது என்று அவர் விமர்சித்துள்ளார்.